ஹாய் ஹலோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா போன வீடியோவோட லாஸ்ட் வீடியோவோட கண்டினியூஷன் தான். ஸோ லைஃப் பிட்வீன் டூ வேர்ல்ட் வார்ஸ் அதோட எஸ்சி பார்ட் 1 வீடியோ நீங்கள் போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க ஃபஸ்ட்டு அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ இந்த வீடியோவில் லைஃப் பிட்வீன் டூ வேர்ல்ட் வார்ஸோட எஸ்ஏ பார்ட் 2 வீடியோ பார்க்க போகிறோம். செகண்ட் எஸ்ஏ பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எஸ்ஏயில் எக்கனாமிக்கல் கண்டிஷன், பொலிட்டிக்கல் கண்டிஷன் அண்ட் சொசைட்டி கண்டிஷன் எப்படி இருந்துச்சு இந்த டூ வேர்ல்டு வார்ஸ் நடக்கும்போது அப்படின்றத எஸ்ஏவாக பார்த்துருந்தோம். ஸோ இந்த எஸ்ஏ பொறுத்த வரைக்கும் ஆர்ட் அண்ட் லிட்ரேச்சர் அண்ட் இன்னோவேஷன்ஸ் லிட்ரேச்சரில் என்னெல்லாம் இருந்துச்சு அப்படின்றத பற்றி ஸோ இந்த எஸ்ஏயில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த எஸ்ஏக்கும் 2 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மேபி இப்படியும் கேட்கலாம் கொஷின், அப்படியும் கேட்கலாம். Write an essay, arts and literature during the post-war period in England, or trace out the cause for innovations and new forms in art and literature during post-war England. So questions எப்படி வேணால் வரலாம், you don't confuse. ஓகே, நம்ம அந்த எஸ்ஸேயில் பார்த்த மாதிரி இதோட இன்ட்ரடக்ஷனும் சேம். ஸோ அதில் என்ன பார்த்தோமோ அதே எக்ஸ்ப்ளனேஷன் தான் இதுக்கும். இன்ட்ரடக்ஷன்: George V ruled England between 1910 and 1936. During his reign, England faced a great disaster, both economically and politically. The two world wars affected the world deeply. Millions of people were injured and lakhs of people were killed. Many countries suffered from economical downfall. People were being crushed due to paucity of food, jobs and health, and other societal changes. At this moment, the people happily welcomed the peace treaty signed at Versailles in 1919. ஓகே, ஸோ ஜார்ஜ் 5 அவர் தான் வந்து ரூல் பண்ணிருக்கு அந்த 2 வேர்ல்டு வார்ஸ் நடக்கிற டைமில். ஸோ இங்கிலாண்டை ரூல் பண்ணுறது இவர் தான். ஸோ டைம் பீரியட் 1910 to 1936. இவர் ரீஜனில் தான் ஒரு பெரிய டிசாஸ்டர் ஏற்பட்டுச்சு. எக்கனாமிக்கலாகவும் சரி, பொலிட்டிக்கல் வைஸ் சரி, கிரேட் டிசாஸ்டர் ஆச்சு. ஸோ இந்த வேர்ல்டு வார், இந்த 2 வேர்ல்டு வாரும் வேர்ல்டு அவ்வளோ டீப்பாக வந்து அஃபெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து காயப்பட்டிருக்காங்க, லேக்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து கொலை பண்ணப்பட்டிருக்காங்க. அண்ட் நிறைய கண்ட்ரீஸ் வந்து எக்கனாமிக்கல் டவுன்ஃபால் பயங்கரமாக ஃபேஸ் பண்ணுச்சு. அண்ட் பீப்புளெலாம் வந்து ஃபுட், ஜாப், அவங்களோட ஹெல்த் இது எதுவுமே வந்து பார்த்துக்க முடியாத அளவுக்கு அவ்வளோ பிரச்சனையாக போயிட்டு இருந்துச்சு. அண்ட் ஆஃப்டர் தட் அந்த டைமில் தான் வந்து பீப்புள் ஹாப்பிலி வெல்கம்டு ட்ரீட்டி சைன்ட் அட் வெர்சைல்ஸ் இன் 1919. அதாவது பீஸ் கொண்டு வந்தாங்க. அஃபிஷியலாக வந்து இந்த 5 years கான்ஃப்ளிக்ட், த கிரேட் வார், வேர்ல்டு வாரை வந்து எண்ட் பண்ணியிருக்காங்க, முடிச்சிருக்காங்க. ஸோ அஃபிஷியலாக வந்து சைன் பண்ணியிருக்காங்க. இது ஆக்சுவலாக ஃப்ரான்ஸில் வெர்சைல்ஸ்ன்ற பிளேஸில் ஆக்சுவலாக நடந்திருக்கு 1919. ஓகே, இப்போ ஆர்ட் அண்ட் லிட்ரேச்சர் பார்ப்போம். இந்த ஃபீல்ட் ஆஃப் ஆர்ட், த ஆர்டிஸ்ட் கிரியேட்டட் நியூ ஃபார்ம் டு ரிஃப்ளெக்ட் த chaos and confusion of the post-war England. In the painting, Pablo Picasso, the most popular painter, founded a new style called Cubism. In music, the new form, namely jazz, was in peak. ஓகே, ஸோ ஆர்ட் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிஸ்ட்லாம் வந்து புது புது ஃபார்ம்ஸ்லாம் கொண்டு வர ஆரம்பித்தாங்க. அதாவது அந்த வேர்ல்டு வார் டைமில் நிறைய சாவோஸ், கன்ஃபியூஷன், பயங்கரமாக பீப்புள்ஸ் அஃபெக்ட் ஆனாங்க. ஸோ அதை வந்து பிரதிபலிக்கிற மாதிரி நிறைய நியூ ஃபார்ம்ஸ்லாம் வந்து அவங்க ஆர்டிஸ்ட் கொண்டு வந்திருக்காங்க. பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா பேப்லோ பிகாஸ்கோன்றவர் ரொம்ப பாப்புலரான பெயிண்டரு. அவர் ஒரு புது ஸ்டைல் கொண்டு வந்திருக்கார். என்னென்னு பார்த்தா கியூபிசம் அப்படின்னு ஒரு நியூ ஸ்டைல் கொண்டு வந்திருக்கார். மியூசிக்கில் பார்த்தீங்கன்னா அவங்க அது மியூசிக்லேயும் ஒரு நியூ ஃபார்ம் கொண்டு வந்திருக்காங்க, ஜாஸ் அப்படின்னு. ஸோ இது எல்லாமே இப்போ நம்ம பார்த்த அந்த 3 விஷயமே வந்து ஒரு பீக்கில், ஹை லெவலில் தான் வந்து அந்த டைமில் நல்லாவே போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. In literature too, there were many experimental works. James Joyce's Stream of Consciousness novel Ulysses is a good example for such an experimental work. Virginia Woolf also wrote in A Stream of Consciousness. These innovative writers were called modernists, and their style was called modernism. The important quality of modernism was experiment. The writers used symbols and images to convey their ideas. The use of images as symbols was perfected by poets like W.B. Yeats and T.S. Eliot. ஓகே, லிட்ரேச்சர்லன்னு பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்பிரிமெண்டல் ஒர்க்ஸ்லாம் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஜேம்ஸ் ஜாய்ஸ் அவங்க வந்து ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு ஒரு புது டெக்னிக் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த டெக்னிக் மூலிமா அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரெப்ரசன்ட் ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்குள்ளே இருக்க மாடர்ன், அர்பன், இண்டஸ்ட்ரியல் வேர்ல்டு, எஸ்பெஷலி இந்த மாதிரி இருக்கிற ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து அவங்க எழுதின ஒரு நாவல், ஜேம்ஸ் ஜாய்ஸ் எழுதின ஒரு நாவல் யுலிசிஸ் ஒரு கிரேட் எக்ஸாம்பிள் இந்த ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் யூஸ் பண்ணதுக்கு.
ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வர்ஜினியா உல்ஃபும் வந்து ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் டெக்னிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணுற ரைட்டர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா மாடர்னிஸ்ட் சொல்கிறாங்க. அவங்க யூஸ் பண்ணுற இந்த ஸ்டைல், இந்த வே ஆஃப் ஸ்டைலை வந்து மாடர்னிசம்னு சொல்கிறாங்க. ஸோ மாடர்னிசம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, பாஸ்டில் நடந்த எதையுமே வந்து அது எல்லாமே பிரேக் வித் பாஸ்டில் யூஸ் பண்ண மெத்தடோ ஸ்டைலோ எல்லாமே இது பண்ணிட்டு நியூ ஃபார்ம் ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன் கொண்டு வர்றது தான் வந்து மாடர்னிசம் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ரைட்டர்ஸ் வந்து புது புது விஷயங்கள் கொண்டு வந்ததுனாலே இவங்களெல்லாம் மாடர்னிசம் சொல்கிறாங்க. அண்ட் ஒரு இம்பார்ட்டண்ட் குவாலிட்டி ஆஃப் மாடர்னிசம் அப்படின்றது வந்து ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ரைட்டர்ஸ் வந்து நிறைய விதமான சிம்பிள்ஸ், இமேஜஸ், அவங்களோட ஐடியாஸை வந்து தெளிவாக கொடுக்கணுன்றதுக்காக நிறைய விதமான சிம்பிள்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸோ இந்த யூஸ் ஆஃப் சிம்பிள்ஸ், இமேஜஸ் இதுக்கெலாம் வந்து பர்ஃபெக்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அதிகமாக யூஸ் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா W.V. Yeatsம் T.S. Eliotம் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. Next, the post-war England gave a new-fangled idea to the people. There prevailed a kind of despair, pessimism, uncertainty and hopelessness in England. They were reflected in literature. T.S. Eliot's The Wasteland dealt with the condition of the post-war. Okay, the post-war England gave a new-fangled idea. அதாவது போஸ்ட் வார் இங்கிலாண்ட் அந்த டைமில் வந்து பீப்புள்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து நியூ ஃபேங்கல்டு, நியூவஸ்ட் ஸ்டைல், நியூவர் கைண்ட் ஐடியாஸ்லாம் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. அதாவது என்னென்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க மனசு ஃபுல்லாக இப்போ எப்படி இருக்குது, வார்க்கு அப்புறம் எப்படி இருக்குன்னா ரொம்ப டெஸ்பயர், ரொம்ப கஷ்டம், பெசிமிசம், ஒரே நெகட்டிவ் தாட்டு, அன்சர்டனிட்டி, ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு விஷயம், இப்படி தான் அவங்க மைண்டில் இருக்குது. ஸோ இந்த விஷயங்கள் அவங்க லிட்ரேச்சரில் கூட ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. லைக் T.S. Eliotோட த வேஸ்ட்லேண்ட் அப்படின்ற ஒர்க்கு, இதில் வந்து இந்த போஸ்ட் வார் கண்டிஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்றத எக்ஸாக்டாக அவர் அதில் ரைட் பண்ணியிருப்பார். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா the Irish literary movement. The Irish literary movement or Irish Renaissance began during the Victorian age. It aimed at restoring the Celtic history and literature. This movement caused to establish the Abbey Theatre of Dublin. J.M. Singy and C.N. Casey belong to this theatre. Okay. ஸோ இந்த ஐரிஷ் லிட்ரரி மூமெண்ட்க்கு இன்னொரு நேம் ஐரிஷ் ரினேசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது விக்டோரியா அவங்க ரூல் பண்ண டைம்லேருந்தே இது வந்து பிகன் ஆகிடுச்சு. இவங்களோட மெயின் மோட்டிவ், இந்த மூமெண்ட்டுக்கு என்ன தேவை, இவங்களோட மெயின் எய்ம் என்ன பண்ணால் இவங்க ரீஸ்டோர் பண்ண சொல்கிறாங்க. எந்த விஷயத்தினா செல்டிக் ஹிஸ்ட்ரி, செல்ட் அப்படின்ற ஒரு குரூப் ஆஃப் கைண்ட் ஆஃப் பீப்புள்ஸ் இருந்திருக்காங்க. அவங்களுக்குன்னு கைண்ட் ஆஃப் லாங்குவேஜ்னு வச்சுருந்துருக்காங்க. ஸோ லைக் அவங்க வந்து பிரான்ச் ஆஃப் இந்தோ யூரோப்பியன் ஃபேமிலியை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களோட ஹிஸ்ட்ரி லிட்ரேச்சரை வந்து ரீஸ்டோர் பண்ணணும் அப்படின்றத அவங்க மெயின் எய்மாகவே வச்சுருக்காங்க. ஸோ இந்த மூமெண்ட் தான் வந்து இட் காஸ்ட் டு எஸ்டாப்ளிஷ் ஆபே தேட்டர் ஆஃப் டப்ளின். இந்த தேட்டர் வர்றதுக்கு இந்த மூமெண்ட் தான் காரணமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து J.M. Singy அண்ட் C.N. Casey வந்து இவங்க எல்லாமே அந்த தேட்டரை சார்ந்தவங்க தான், பிலாங்ஸ் டு த தேட்டர்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சினிமா. Apart from writings, the comic cinemas became popular. Walt Disney produced cartoon films with sound. Charlie Chaplin, Laurel and Hardy became the stars of the comic movies. Margaret's novel, Gone with the Wind, was produced as a film and it broke all records. Thus, the golden age of Hollywood came to England during this period. Okay, in the period after the World War முடிஞ்சதுக்கு அப்புறம் ரைட்டிங்ஸ் அப்படின்றது இருந்தாலுமே நிறைய ஃபேமஸ் ஆனாலுமே காமிக் சினிமாஸ், ரொம்ப காமெடியான வந்து சினிமாஸ் நிறைய வர ஆரம்பிச்சு, அதெல்லாம் பாப்புலராக ஆச்சு. ஸோ அந்த டைமில் வால்ட் டிஸ்னி அவங்களும் வந்து நிறைய ஃபிலிம்ஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற ஃபிலிம்ஸ் மோஸ்ட்லி வந்து கார்ட்டூன் ஃபிலிம்ஸாக இருந்துச்சு. வித் சவுண்டோட வந்து நிறைய ஃபிலிம்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ஏன் அப்படி சவுண்ட் அப்படின்றது இங்கே ரெஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா, சார்லி சாப்ளினோட ஃபிலிம்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, அது ஜஸ்ட் சவுண்டே இருக்காது, அவரோட ஆக்ஷன்லேயே நமக்கு வந்து அவ்வளோ சிரிப்பு வர வைப்பார். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். பட் வால்ட் டிஸ்னி கார்ட்டூன் ஃபிலிம்ஸில் சவுண்டோட ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் சார்லி சாப்ளின், லாரல், ஹார்டி இவங்க எல்லாமே வந்து இந்த காமெடி மூவிஸில் டாப் ஸ்டார்ஸாக இருந்திருக்காங்க. காமெடினாலே இவங்க தான் அப்படின்ற மாதிரி. அண்ட் மார்கரெட் அப்படின்றவங்க ஒரு ரைட்டர், த நாவலிஸ்ட்டு. ஸோ அவங்க எழுதின ஒரு நாவல் கான் வித் த விண்ட் அப்படின்ற நாவல் வந்து ஃபிலிமாக வந்து எடுத்திருக்காங்க. அந்த நாவலை வந்து ஃபிலிமாக எடுத்திருக்காங்க. ஸோ அந்த ஃபிலிம் அந்தளவுக்கு வந்து இட் பிரேக் ஆல் ரெக்கார்ட்ஸ், பயங்கர ஹிட் ஆகிருக்கு. அண்ட் தஸ் அந்த கோல்டன் ஏஜ் ஆஃப் ஹாலிவுட் மூவிஸ், தேட்டர்ஸ், சினிமாஸ் அப்படின்ற எல்லாமே வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. கேம் டு இங்கிலாந்து இந்த பீரியடில் தான் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த செகண்ட் எஸ்ஸே. ஸோ இதுவும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தொடர்ந்து எல்லா வீடியோஸும் பாருங்கள். சோஷியல் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலாண்டில் வேறு ஏதாவது டாபிக்ஸ் வேணும் பர்டிகுலராக அப்படின்னா அதுவும் கமெண்ட் பண்ணுங்கள், ஐ வில் எக்ஸ்பிளைன். அண்ட்
subscribe my channel, share to your friends.